ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை எந்த நாட்டில் உள்ள இந்தியர்களை மீட்க தொடங்கப்பட்டது? ஈரான். இஸ்ரேல் ஈரான் மீது போர் தொடுத்ததுனால, ஈரானில் தாக்குதல் நடத்தினதுனால, ஈரானில் உள்ள அணு ஆயுத அணுமின் நிலையங்களில் தாக்குதல் நடத்தினதுனால ஈரானில் உள்ள இந்தியர்களை எல்லாம் பத்திரமா மீட்டு வந்த நடவடிக்கை தான் ஆபரேஷன் சிந்து. தற்போது எத்தனையாவது தலைமுறையை சேர்ந்த போர் விமானம் தயாரிக்கும் பணியை இந்தியா தொடங்கியுள்ளது? 5வது. FIH ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 2025 எங்கு நடைபெற உள்ளது? மதுரை மற்றும் சென்னை. UPSC தேர்வில் தகுதி பெற்றும் இறுதிப்பட்டியலில் இடம் பிடிக்காத தேர்வர்களுக்கு பணிவாய்ப்பு வழங்கும் திட்டம் எது? பிரதிபா சேது. உலக அளவில் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியல் 2026 இந்திய அளவில் முதலிடம் பிடித்த IIT எது? டெல்லி IIT. எந்த நோயை கட்டுப்படுத்தும் லெனாசபோவிர் மருந்துக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது? எய்ட்ஸ். இந்தியாவின் உற்பத்தி துறை சார்ந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எத்தனை சதவீதம்? 11.90%. 11.90%. தசம இடத்துக்கு ரைட் சைடில் ஒவ்வொரு நம்பராக தான் சொல்லணும். 90ன்னு சொல்லக்கூடாது, 90 தான் சொல்லணும். உலக அகதிகள் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 20. பயிற்சி மையங்களை மாணவர்கள் சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? வினித் ஜோஷி. வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? தங்கம் தென்னரசு. தற்போதைய அமைச்சர் தங்கம் தென்னரசு, நிதியமைச்சர். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2006. பாரதிய ஜன ஔஷதி பரியோஜனா எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் துறை. SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? சீனா. ஒலிம்பிக் இலக்கு போடியம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2014. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் எத்தனை பேர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றுள்ளனர்? 4. கருணை கொலைக்கு அனுமதி அளிப்பதற்கான மசோதாவிற்கு எந்த நாட்டின் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது? பிரிட்டன். சர்வதேச யோகா தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஜூன் 21. குடிமைப்பணி தேர்வர்களுக்கான ஊக்கத்தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2023. ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் எந்த நாடு ஈரானை தாக்கியுள்ளது? அமெரிக்கா. அரிய வகை இரத்தம் உள்ளவர்களின் விவரக்குறிப்பை முதல் முறையாக எந்த நிறுவனம் சேகரித்துள்ளது? ICMR. யூவின் செயலி எவர்களுடன் தொடர்புடையது? கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள். எந்த மாநிலத்தின் நவராய்ப்பூர் அடல் நகரில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக வளாகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? சத்தீஸ்கர். முதல்வர் சாலை மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021. INS தமால் எந்த நாட்டில் கட்டப்பட்டுள்ளது? ரஷ்யா. எங்கு நடைபெற்ற யோகா நிகழ்ச்சி கின்ன சாதனை படைத்துள்ளது? ஆந்திரா. உலகின் 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதி மற்றும் நுகர்வு நாடு எது? இந்தியா. ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள நாடுகள் எவை? ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன் மற்றும் சவுதி அரேபியா. குயின்ஸ் கிளப் சாம்பியன்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? கார்லோஸ் அல்கராஸ். பாரிஸ் டைமண்ட் லீக் தடகள போட்டியில் நீரஜ் சோப்ரா எந்த பதக்கம் வென்றுள்ளார்? தங்கம். உலகில் எத்தனையாவது பெரிய காப்பி ஏற்றுமதியாளராக இந்தியா உள்ளது? 5வது. நாசாவின் விண்வெளி திட்டத்தின் கீழ் 2029ஆம் ஆண்டு விண்வெளிக்கு செல்லும் இந்திய பெண் யார்? ஜானவி. ஆபரேஷன் பசாரத் அல்ஃபாத் நடவடிக்கையை எந்த நாடு தொடங்கியுள்ளது? ஈரான். இந்தியாவிலேயே முதல் முறையாக மொபைல் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு செய்யும் முறையை அறிமுகம் செய்த மாநிலம் எது? பீகார். தேசிய சிறார் நலத்திட்டம் RKSK எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2014. சமீபத்தில் ஓய்வை அறிவித்த லலித் உபாத்யாயா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஹாக்கி. ஜனசங்கம் கட்சியை நிறுவியவர் யார்? சியாமா பிரசாத் முகர்ஜி.
சர்வதேச ஒலிம்பிக் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 23. 2025ஆம் ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 99வது. இந்தியாவின் 3வது முழு கல்வியறிவு மாநிலம் எது? திரிபுரா. இந்திய ஏற்றுமதி எத்தனை சதவீத வளர்ச்சி கண்டுள்ளது? 6.3%. தமிழ்நாட்டில் பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது? 4%. அண்மையில் காலமான திலீப் தோசி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கிரிக்கெட். இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது? ஜூன் 2025 நிலவரப்படி எத்தனை ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது? 476 ஜிகாவாட். பாதுகாப்பு அமைச்சகம் எந்த நிறுவனத்திடமிருந்து நாகாஸ்ட்ரா IR ட்ரோன்களை வாங்குகிறது? STAL. உலக வெண்புள்ளி நோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 25. உலகளாவிய அமைதி குறியீடு 2025இல் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 115வது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய வீரர் யார்? சுபான்ஷு சுக்லா. சாவர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? 6. நவ்யா திட்டம் யாருக்கு திறன் பயிற்சி அளிக்க தொடங்கப்பட்டுள்ளது? இளம் பருவ பெண்கள். வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல்களை நடத்துவது குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது? அரசமைப்பு சட்டப்பிரிவு 326. டிரவிடோ கெக்கோ எனப்படும் புதிய பல்லி இனம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மேற்கு தொடர்ச்சி மலை. உற்பத்திசார் ஊக்குவிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021. எங்கு அமைந்துள்ள பென்லாண்ட் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார்? வேலூர். கோல்டன் ஸ்பைக் தடகள மீட்டில் நீரஜ் சோப்ரா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளார்? முதலிடம். ஜாரியா பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஜார்க்கண்ட். அரசமைப்பு படுகொலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 25.